2020 அந்த ஃபர்ஸ்ட் கோவிட் வேவ் அப்பெல்லாம் இப்போ நீங்கள் கூகுள்லையோ இல்லை அமேசான்லையோ லைக் ஏதோ ஒரு ஹை குர்குமின் டர்மரிக் இல்லை குர்குமின் டர்மரிக் எது தேடினாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3ல எங்களுக்கு இருக்கும். என்னப்பா நான் அவங்க பிராண்டு தானே, என்ன விக்னேஷ் நயன்தாரா பிராண்ட் இப்படி பண்ணிட்டேன். இது சோஷியல் மீடியாவில் போகும்போது இது வேற மாதிரி ஆகுது ஆக்சுவலி. ஸோ இது எங்களுக்கு என்னன்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் தோணுது. எங்களோட டார்கெட் கஸ்டமர் உமன் ஃப்ரம் த ஏஜ் குரூப் லைக் 25 to 50 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் வாங்குறாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 9 மேம் இருக்காங்க, விக்னேஷ் சார் இருக்காங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏபி ஆப்பிள் எல்லாம் கொட்டி நாங்கள் இப்படி பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு த ரீச் இஸ் வெரி ஹை. ஆல்மோஸ்ட் ஒரு 7 million போயிடுச்சு அந்த வீடியோ. போயிட்டு ஆப்வியஸாக இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராடக்ட் காட்டுனாங்க. பட் ஆனால் எங்களுக்கு the reach is very good அந்த ஒரு 1 week. ரீசன் என்னன்னா, வெல்கம் பேக் டு அனதர் ஷோ ஆஃப் டைரக்ட் ரூட். இன்னைக்கு நம்ம கூட இருக்க D2C ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி பாப்புலர் பிராண்ட் கால் டிவைன் ஃபுட்ஸ். ஐ திங்க் இட் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன். கிரு இருக்கார் நம்ம கூட. நம்ம இன்னைக்கு கிரோட சேர்ந்து டிவைன் ஃபுட்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் கிரு. ஆக்சுவலி ரொம்ப நாளாக உங்ககிட்ட நாங்கள் பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஃபைனலி we are so excited to have you today with us on Direct Route show. நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதுக்கெல்லாம் பதில் தெரிகிறதுக்கு. ஸோ சூப்பர் ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் கிரு. நைஸ் டு மீட் யூ ஜனனி. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஃபுட்டுனாலே ஜென்ரலி there is a lot of complications that are there. ப்ரிப்பரேஷன்லையாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஃப்ரம் தேர் ஃபார் தெம் டு பிகம் அ ப்ராப்பர் பிராண்ட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்போ இனிஷியலாக ஒரு ஃபுட் பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. இனிஷியலாக உங்களுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க? ஸோ திஸ் இஸ் அரௌண்ட் 2019 ஜர்னி when we started. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, ஆப்வியஸ்லி இந்தளவு நிறைய பிராண்ட்ஸ் இல்லை அப்போது. பட் அட் த சேம் டைம் என்னன்னா, வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ ப்ராடக்ட் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஆரம்பிக்கல. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லி ஆரம்பிக்கல. நாங்கள் ஆரம்பிக்கும் போது டர்மரிக்லேருந்து ஒன்று பண்ணணும், சேலம் டர்மரிக் வச்சு ஒன்று பண்ணணும். அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு. இது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாதா, எது மாதிரி போனால் ஒர்க் ஆகும், எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அப்போ இனிஷியல் ஐடியாவே வேறையாக தான் இருந்தது. இப்போது ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், ஓகே இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குது, நம்ம அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் விடலான்ற ஐடியாவில் பண்ணல. ஸோ டர்மரிக் எடுத்து பண்ணும்போது வி லான்ச் அந்த டர்மரிக் பவுடர்னு சொல்லி அதான் லான்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ப்ராடக்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, பீப்புள் ஸ்டார்டட் பையிங் இட். பட் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம் டர்மரிக் பவுடர் வாங்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months இருந்துச்சு. திருப்பி ரிட்டர்ன் வரவே ரொம்ப அதிகமாச்சு. அப்போ தான் நாங்கள் அந்த கோல்டன் மில்க்னு லான்ச் பண்ணோம். ஸோ அது எங்களுக்கு அப்போது டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ த ஜேர்னி எங்கள் ஜேர்னி இட்ஸ் நாட் ஃப்ரம் அ ப்ராடக்ட், ஃப்ரம் த ரா மெட்டீரியல் தென் வி ஸ்டார்டட் வித் த ப்ராடக்ட். ஓகே காட். இப்போ நீங்க டர்மரிக் லான்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ டர்மரிக் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி காமன் ப்ராடக்ட். மார்க்கெட்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட் டர்மரிக்ல இருக்கு. பெரிய பெரிய டர்மரிக் பண்றாங்க. அண்ட் த பிரைஸ் பாயிண்ட் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ நீங்க அதை எப்படி டீல் பண்ணீங்க? ஹவு டிட் யூ மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது இட்ஸ் லைக் நாட் லைக் yet another டர்மரிக் ப்ராடக்ட், இதுல இதோட ஓன் வேல்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரைஸ் பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணீங்க? ஸோ வென் வி லான்ச்டு அதான் இப்போ ஆல்மோஸ்ட் அப்பயே இட்ஸ் ப்ரைஸ்ட் ஹையர். த ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு டர்மரிக் பவுடர் இப்போ ஒரு நார்மல் MNC பிராண்டு பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓல்டு ஸ்டாக்காக இருக்கும். எடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஈரோடில் போனீங்கன்னா, ஈரோடில் அங்கே ஒரு மண்டி இருக்கும். மண்டியிலேருந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய வேர் ஹவுஸ்க்கு போவோம். நான் அந்த வேர் ஹவுஸ்லாம் போய் பார்த்துருக்கேன் ஈரோடில். அது ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த வேர் ஹவுஸ். ஃபுல்லாக மஞ்சள் மூட்டை இருக்கும். எல்லாமே அதில் இது போட்டிருப்பாங்க, கெமிக்கல்ஸ் போட்டு தான் சில இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. திருப்பி உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது திருப்பி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போவோம், ஒரு ரீட்டைலர்கிட்ட போவோம். அது ஒரு பெரிய சப்ளை செயினாக இருக்கும். இன்னொன்று அது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. there is a huge manufacturing thing which is like making only turmeric. டெய்லி ஒரு 3 டன் 4 டன் டர்மரிக் பவுடர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. மார்க்கெட் போகும்போது இட்ஸ் வெரி ஈஸி. அதில் கலர் இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோ இருக்காது. ஸோ நாங்கள் உள்ளே வரும்போது என்னன்னா, we are very particular about educating the customer about the quality, like how it is different from others. ஸோ அதனால தான் இப்போ இந்த சேலம் டர்மரிக் பார்த்தீங்கன்னா அதில் குர்குமின் லெவல் இஸ் ஹை, இந்த கலர் இஸ் டிஃப்ரெண்ட். இதை திருப்பி நாங்கள் ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடியே we are
கான்ஸ்டன்ட்லி ரிப்பீட்டிங் த ஃபேக்ட் சேயிங் தட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். குர்குமின் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குர்குமின்னா இது. அதை எஜுகேட் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங் பார்ட்டாக இருந்துச்சு இனிஷியலாக. ஓகே. ஒன் மோர் திங், இப்போ எங்கள் வீட்டில் மளிகை சாமான் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில இருந்து மொத்தமாக எல்லா சாமானையும் வாங்கிடுவாங்க. இப்போ மஞ்சளுக்கு மட்டும் நான் போய் தனியாக வேற இடத்துல போய் வாங்கிட்டு வருவேனா? ப்ராப்ளம் இல்லை, ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் people have to be really conscious. நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் தான் வேணும்னு வரவங்க தான் இது பண்ணுவாங்க. நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்க கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து ஈஸியா இருந்துச்சா? வெரி ஹார்ட் இனிஷியலிங்க ஜர்னி. எங்களுக்கு அந்த இது போகும்போது டிவைன் ஃபுட்ஸ் எடுத்துட்டு நாங்கள் ரீட்டைலுக்கு போகும்போது அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் ரீட்டைலுக்கு போகும்போது வேறு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்என்சி பிராண்ட் இருக்குன்னா எம்என்சி பிராண்ட் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கரெக்ட். அதில் ஒன்று டர்மரிக். நான் இந்த டர்மரிக் மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது தேர் நாட் ஹாப்பி. ஏன்பா 100 ப்ராடக்ட் இருக்குது, அந்த பிராண்ட்லேயே 100 ப்ராடக்ட் இருக்குது, உங்களது மஞ்சள் மட்டும் வச்சேன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பெரிய சேலஞ்சிங் பார்ட்டாக இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு இந்த D2Cக்குள்ளே புஷ் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட் அ பிளான்டு திங். அப்போ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பண்ணுனா ஒன்லி வெப்சைட்டில் போகணும், இல்லை அமேசானில் போகணும். ஸோ அதுதான் அமேசானுக்கு போச்சு. இங்கே அமேசானில் போகும்போது என்னென்னா இந்த கஸ்டமர் சிஜி சம்திங் டிஃப்ரெண்ட் அமேசானை பொறுத்து. இப்போ அதில் வரும்போது இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் இம்பல்ஸ் பையிங் மாதிரி, இன்டென்ஸ் பையிங். வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குறவங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு இன்னொரு பெரிய ஹெல்ப் என்னன்னா கோவிட். அது இட் கேவ் அஸ் அ புஷ். ஏன்னா இப்போ அது வந்து பாதி எங்களோட நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 3 months-ஆக வந்து டர்மரிக், குர்குமின் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் பெருசாக யாருமே அதை இதுவாக எடுத்துக்கல. என்ன சும்மா மார்க்கெட்டிங் கிமிக் எல்லாமே பண்ணுறாங்க, ப்ராடக்ட். பட் கோவிட் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா எல்லாமே எல்லா நியூஸ் பேப்பர்லேருந்து இன்ஃப்ளூயன்சர்லேருந்து பிளாக்லேருந்து எல்லாமே லைக் இது மாதிரி சித்த மருத்துவம் பற்றியும் லைக் இங்கே இருக்க டர்மரிக், ஒரு துளசி, அஸ்வகந்தா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் திருப்பி திருப்பி சொல்ல அது எங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டிங் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் ஒரு 2020 அந்த ஃபஸ்ட்டு கோவிட் வேவ் அப்போலாம் இப்போ நீங்கள் கூகுள்லையோ இல்லை அமேசான்லையோ லைக் ஏதோ ஒரு ஹை குர்குமின் டர்மரிக் இல்லை குர்குமின் டர்மரிக் எது தேடினாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3ல எங்களுக்கு இருக்கும். அது இட் கேவ் அஸ் அ புஷ். ஓகே. ஐ மீன் நீங்கள் சொல்கிறப்போ ஞாபகம் கோவிட் டைமில் வர ப்ராடக்ட் எல்லாம் கூட மஞ்சள் வச்சு கழுவி உள்ளே எடுத்துட்டாங்க, ரைட்? ஓகே. இப்போது எனக்கு ஜென்ரலாக இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கடையில் போய் பிரெட் வாங்கணும், 40 ரூபா 50 ரூபாயில வாங்குவோம். இதே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் பேக்கரியில் போயிட்டு ஒரு பேக் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல போய் வாங்கணும், கிட்டத்தட்ட 200 ரூபா இருக்கும். நம்ம யோசிப்போம் இந்த 40 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறது நிஜமாவே பிரெட் தானா, இல்லை பிரெட்ன்ற பேரில் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டப்போ இந்த மஞ்சளில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குல்ல, இப்போ இந்த மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது நிஜமாவே மஞ்சளா? இல்லை, மஞ்சள் தான் ஆப்வியஸாக த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். பட் ஐ கான் கமெண்ட் ஆன் அந்த ஸ்பெசிஃபிக் மஞ்சள். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியில் போகும்போது இல்லை நீங்கள் அந்த ஆர்கானிக்காக போகும்போது அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் அந்த ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரியில் வரும்போது எல்லாத்துலேயுமே அதில் காஸ்ட் ஆட் ஆகிக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜஸ்ட் இன் டைமை எப்படி ஆக்சுவலாக மேனேஜ் பண்ணுறீங்க? இஸ் இட் ஸ்கேலபிள்? இப்போ நீங்கள் பண்ணுறது ப்ராப்ளி குவான்டிட்டி மஸ்ட் பி ஸ்டில் லெஸ் கம்பேர்ட் டு அதர் ஹியூஜ் பிராண்ட்ஸ். ஆனால் இது எவ்வளோ ஸ்கேலபிளாக இருக்கும்? நீங்கள் அட் ஸ்கேல் பண்ணுறப்போ உங்களால் இதே குவாலிட்டியில் பண்ண முடியுமா? இப்போ எங்களுக்கு சேலஞ்சிங் பார்ட்டே அப்பார்ட் ஃப்ரம் த மார்க்கெட்டிங், அப்பார்ட் ஃப்ரம் ரீச்சிங் த கஸ்டமர், இது மெயின்டைன் பண்ணுறது தான் இது சேலஞ்சிங் பார்ட்டே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ ஒரு எம்என்சி இதுவே பண்ணுறாங்க, எஃப்எம்சிஜியில் பண்ணும்போது இப்போ 1 மந்த்துக்கு ஒரு 3 tons வேணும்னா அவங்க 3 tons ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, இல்லை அந்த 3-4 monthsக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இது நாங்கள் 1 week 2 week தான் இன்வென்ட்ரி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், we need to be up to date with the data. Correct. ப்ரீவியஸ் மந்த்ல ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்துட்டு இப்போ எந்த டைம்ல அதிகம் போகுன்றது எங்களுக்கு ஓரளவு, இப்போ ஏப்ரல், இப்போ இது வருது நவம்பர் டிசம்பர் வருதுன்னா the sale will be very high because of the cold cough. அந்த சீசன்ல வந்துட்டு எங்களுக்கு டர்மரிக் ஜெனரலாவே சேல் அதிகமா இருக்கும். சோ அது எல்லாமே we have this past 6 years data. அத வச்சு மேனிபுலேட் பண்ணி தான் இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல சேலஞ்சிங் பார்ட்டே அதுதான். ஓகே. அந்த இன்வென்டரி மெயின்டைன் பண்றது. சோ இப்போ இந்த ஸ்கேலிங் வந்து நம்ம இனிஷியலா ஒரு ஸ்மால் லெவல்ல பண்றதுல இருந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ க்ரோன் அப் பிராண்டா பண்றப்போ நம்ம குவாலிட்டி வந்து அஃப்கோர்ஸ் ஸ்கேல் ஆகுது. ஸோ நீங்க எப்படி வந்து இந்த ஸ்கேலிங் வந்து மேனேஜ் பண்றீங்க? இப்போ நாளைக்கு வந்து ஒரு பிராண்ட் தே வாண்ட் ஸ்டார்ட் அ ப்ராடக்ட் அண்ட் தே வாண்ட் ஸ்கேல் இட் அப்படின்னா ஃபுட் பிராண்ட் எப்படி வந்து அதை அவங்க பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார்ம் டு டேபிள் ஆர் டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் கைண்ட்? இன் அவர் கேஸ் வச்சுக்கோங்க ஜெனனி, இன் அவர் கேஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். ஓகே. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இமிடியேட்டா இல்லை. இது ஒரு 6 year ஜர்னினாலும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். ஸோ எவ்ரி டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்ரேஷன்ல தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது பெரிய சேலஞ்சிங் இதுவா இல்லை. இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா கஸ்டமர்கிட்ட போறது தான் சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகே. இப்போ நீங்க மிஷினரிலாம் அஃப்கோர்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, இப்போ இந்த மிஷினரிலாம் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சப்சிடரிஸ்லாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது அவைல் பண்ணியிருக்கீங்களா?
வி காட் டான் சீடுங்க. ஸோ டான் சீட் இஸ் அ சீட் ஃபண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ வந்து என்னன்னா, இப்போ தே ஹேவ் அ மினிமல் ஈக்விட்டி. பட் நாங்கள் இது பண்ணும்போது என்னன்னா 10 lakhs கிராண்ட். அது வந்து ஸ்டார்ட் அப் அக்ராஸ் செக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் லைக் உமன் ஆண்டர்பிரனராக இருக்கணும். பட் இட் ஷுட் கிரியேட் சம் இம்பாக்ட் இன் த இது தமிழ்நாடுல உமன் ஆண்டர்பிரனராக இருக்கலாம், இல்லை ஒரு ரூரல் இம்பேக்ட் பண்ணலாம், இது மாதிரி இல்லை க்ரீன் இதுவாக இருக்கலாம். அந்தந்த செக்டரில் இருக்கவங்கள செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அது வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணாங்க. ஓகே. லைக் த ப்ராசஸ் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி. தட் ஹெல்ப்ட் அஸ் அ லாட் இனிஷியலாக. ஓகே. பட் அதர்வைஸ் ஜென்ரலாக நீங்கள் அந்த மாதிரி ஜென்ரலாக மிஷினரிக்குலாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அவைல் பண்ணலாம்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, த ஒன்லி திங் which you got is டான் சீட். ஓகே. ப்ராடக்ட் பற்றின கொஸ்டின்ஸ்க்கு வீல் அகைன் கம் பேக் லேட்டர். ஐ திங்க் உங்கள் எல்லா இன்டர்வியூலும் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும், நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அந்த செக்ஷனுக்கு போக போகிறது இல்லை. பட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் வந்து உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்பாட்லைட் வந்து கிடைச்சிருக்கு, விச் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் த பிராண்ட், ரைட்? அந்த பிராண்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் ஆல் தட். பட் இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆல்சோ வாண்ட் டு கெட் இன் டு திஸ், ரைட்? ஓகே, நம்மளுக்குமே ஒரு செலிபிரிட்டி பேக்கப் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஷுவர் தி ஆர் ட்ரைங் அவுட். இதில் ஏதாவது டவுன் சைட் இருக்கா? இதனால ஏதாவது இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து, அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட், பட் அப்பார்ட் ஃப்ரம் திட் ஏதாச்சும் இம்ப்ளிகேஷன் டவுன் சைட் வந்து இருக்கா? அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டவுன் சைட்னா இட்ஸ் ஐ வில் சே த ப்ராசஸ். பட் இது எந்த டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது. இன் குட் வே ஆக்சுவலி. இப்போ என்னன்னா, இப்போ ப்ராடக்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு போகுது அப்படின்னும் போது, அப்போ வந்து பிராண்ட் பெருசா தெரியல அப்படின்னும் போது கஸ்டமர் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூனா வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அது மாதிரி இதோட முடிஞ்சிடும். இப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மைட் பி D2C இருக்கு, இல்லை ஒரு ரீட்டைல இருக்கு, ஒரு ரீட்டைல் ஸ்டோர்ல போறாங்க. ரீட்டைல் ஸ்டோர்ல இப்போ ப்ராடக்ட்டை பத்தி கேட்குறாங்க. அந்த ரீட்டைல இருக்க ஒரு ரேண்டம் யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து சர்வீஸ் பண்றவங்க ஏதாவது ப்ராடக்ட்டை பத்தி சரியா சொல்லல, இல்ல ஒரு டெலிவரி பர்சன் போறாரு, ஏதாவது டெலிவரி பண்ணும்போது ஏதாவது பாக்ஸ் உடைஞ்சிருது, எதுவா இருந்தாலும் இட்ஸ் அவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இது வந்து ஒரு இதுவாயிடுது. என்னப்பா, நான் அவங்க பிராண்ட் தானே, என்ன விக்னேஷ் நயன்தாரா பிராண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. இது வந்து இது சோஷியல் மீடியால போகும்போது இது வேற மாதிரி ஆகுது ஆக்சுவலி. ஸோ அது வந்து இது வந்து எங்களுக்கு என்னன்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தான் தோணுது. முன்ன என்னதான் இருந்தாலும் பண்ணாலும் இது ஸ்கேல் பெருசாக இன்னுமே அது ரொம்ப மெட்டிகுலஸாக பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. நீங்கள் நியூ ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஓவரால் கம்பெனியில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆல்வேஸ் அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்பாட்லைட்டை யோசிச்சு நீங்கள் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை லைக் யூனோ அந்த மாதிரி ப்ராப்ளம்? இல்லை, அது பெருசாக இதுவாகாது. ஓகே. ஸோ த ப்ராசஸ் இஸ் த கோர் பிரின்சிபல் இஸ் த சேம். We need to take a traditional native food from Tamil Nadu to the world. That is the core idea. Okay. So அதுல என்ன ஒர்க் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். Which is working out so far. Okay. So இப்போ நீங்க ஜெனரலா இத வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? மீனிங் is this something that people can actually try? இப்போ நிறைய ஆக்டர்ஸ் ஒரு ஹீரோயின்ஸ் வந்து they are coming into the startup ecosystem. லைக் இப்போ சவுத்தை விட நார்த்ல ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு பிராண்ட் பேக்கப் பண்றாங்க, இல்ல அவங்களே ஓனா பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. Probably it is still in the early stages in south, right? So இது வந்து எல்லா பிராண்ட்ஸும் இது மாதிரி ட்ரை பண்ணா வந்து குட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட்? ஐ திங்க் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸா செலிபிரிட்டி பேக்ட் பிராண்ட்னா அது கண்டிப்பா டிவைன் ஃபுட்ஸ் தான், ரைட்? ஸோ இது வந்து ஒரு அப்ரோச்சா கம்பெனிஸ் வந்து எடுக்கலாமா? வாட் யூ திங்க்? டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த செலிபிரிட்டி, எப்படி அவங்களுக்கு இதுவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எங்க கேஸ்ல ஐ கேன் கமெண்ட், நான் சொல்லலாம். இப்போ எங்க கேஸ்லன்னும் போது இப்போ இது ஃபுட் ப்ராடக்ட், அதுவும் இந்த நேச்சுரல் ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட், ஒரு க்ளீன் லேபிள் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட் அதிகம் வாங்குறது யாருன்னா எங்களோட டார்கெட் கஸ்டமர் வந்து உமன் ஃப்ரம் த ஏஜ் குரூப் லைக் 25 to 50. அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க தான் வாங்குறாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நயன் மேம் இருக்காங்க, விக்னேஷ்வன் சார் இருக்காருன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று இப்போ நயன் மேம் இஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் 20 years. ஸோ ஷி ஸ்டார்டட் ஹர் கெரியர் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஹைஸ் லோஸ், அந்த ஜேர்னி இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்பார்ட் ஒரு சோஷியல் மீடியால இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸா இருக்கட்டும், அது வந்து எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. மைட் பி ஒரு இதுக்கு ஃபாலோ பண்றாங்களா, இல்லை ட்ரெஸ்ஸுக்காக ஃபாலோ பண்றாங்களா, இல்லை காஸ்டியூம் இது ஃபாலோ பண்றாங்களா, பட் தே ஆர் ஃபாலோயிங் இட். ஸோ இப்போ அவங்கள்ட்ட இருந்து போகும்போது இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் மாதிரி, ப்ராடக்ட் அந்த செலிபிரிட்டி அவங்க ஃபிட்டும் இட் மேக்ஸ் சென்ஸ். ஜெனரலா இப்போ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நேச்சுரலி பீப்புள் வில் கம் அண்ட் ஆஸ்க், என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி தெரிஞ்ச சர்க்கிள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்களே. இட்ஸ் வெரி காமன் திங். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? இல்லை, கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் இது பண்ணுறதே இட்ஸ் ப்ராப்பர் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். அதுதான். ஸோ அந்த செக்மெண்ட்குள்ளே நான் போகிறது இல்லை.
அங்க ஒன்னு என்டர்டைன் பண்ண ஆரம்பிச்சா ஐ திங்க் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஸோ அதுல தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பிராண்ட்ஸ் ஆல்சோ ஹூ ட்ரை டு டூ சிமிலர் திங் ரைட், ஃபார்மர்ஸ் கிட்ட டைரக்டா சோர்ஸ் பண்றது. இப்போ அங்க ஜென்ரலா என்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு? இப்போ பிகர் பிராண்ட்ஸும் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட தான் சோர்ஸ் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க கம்ப்ளீட்லி அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருப்பாங்களா, யூனோ ஓன் ஃபார்மிங் தான் வச்சிருப்பாங்களா? ஸோ ஹவு டஸ் தட், உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஜென்ரலி இருக்குமா? இப்போது டைரக்ட் சோர்ஸ் பண்ணும்போது என்ன சேலஞ்சிங் எங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் விடு ஹனி வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பெரிய எம்என்சி பிராண்ட் இல்லை நார்த் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். ப்ரைஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு பார்த்தா கூட ஒரு 200-300 இருக்கும். நீங்கள் அதை ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்ணி இட்ஸ் இந்த கிளாஸ் பாட்டிலுக்கு ஒரு 50 rupees மைனஸ் பண்ணுங்கள், இல்லை 30 rupees பண்ணுங்கள். தெர் இஸ் அ சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படின்னு பார்த்து நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா 1 kg வந்து ஒரு 100 rupees தான் ஃபேக்ட்ரிலேருந்தே வரும். அது வந்து ஹனியே இல்லை, அது வந்து அதான் ஐ கான்ட் கமெண்ட் இட், பட் அது அந்த ப்ராசஸ் இருக்குது. பட் இது வந்து நான் இப்போ ஹனி ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலாக சோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஃபாரஸ்ட், இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் இப்போ இந்த மாதம் ஹனி எடுக்கிறோம், இன்னும் ஒரு 2-3 months போய் எடுக்கும்போது அந்த ஹனி ஃப்ளேவரே மாறும். ஓகே, வின்டர் சீசனில் ஹனி டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஓ இன்ட்ரெஸ்டிங். வின்டர் சீசனில் ஹனி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ட்டுக்குமே இது இருக்குது. ஓகே, அந்த நேச்சுரலாக சோர்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை, நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன வேற மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது பிராண்டு இதுவானதுனால இப்போ இது பண்ணுறீங்களா குவாலிட்டி, இது வந்து ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்கும் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்மே அதுவாக தான் இருக்குது. முன்ன வேற மாதிரி இருந்துச்சு இப்போ இது. ஸோ அதுதான் சேலஞ்சிங்காக இருக்குது இப்போ. ஓகே, வி நீட் டு எஜுகேட் தெம். திருப்பி இப்போ போகும்போது ஒன்று சொல்லணும், இந்த சீசனுக்கு மாறும், ஃப்ளேவர் மாறும். இப்போ இது பாம் சுகர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம் சுகர் இருக்குன்னா நீங்கள் மில்க்ல ஹாட் மில்க்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது பால் தெரிஞ்சிடும். கரெக்ட். ஸோ இதை ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறப்போ ஃபார்மர்ஸோட லைஃப் வந்து ஆக்சுவலி எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? இஸ் தேர் எனிதிங் டிஃப்ரெண்ட் ஆர் ஆர் தே ஏர்னிங் மோர் மணி? இது வந்து அந்த ஈகோசிஸ்டமே சேஞ்ச் பண்ணுதா? ஜென்ரல் இப்போ இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென்ரலாக அந்த டர்மரிக் மார்க்கெட்டே சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு 30 to 45 days கிரெடிட் பீரியட் இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா 30 to 45 daysக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பணம் வரும். அதில் அது சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். இது ஒரு தாட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணோம்னா எல்லாமே அப்ஃப்ரண்ட் பேமெண்ட். சில பேருக்கு எக்ஸ்ட்ராவாகவும் பே பண்ணுறோம். அது பைபேக் மாடல் மாதிரி பின்னாடி இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடியே வர்றதுனால அதனால தான் அவங்களுமே தே ப்ரிஃபரஸ். ஓகே, குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், இது போட்டோன்னே இனிஷியலாக பேமெண்ட் வந்துடும். ஸோ அது வந்து இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஓகே. ஆனால் இப்போ அவங்க உங்ககிட்ட செல் பண்றதுக்கும் வேற யார்கிட்ட செல் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட் மாதிரி எதுவும் கிடையாது? காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட், டிபெண்ட்ஸ் ஆன் சீசன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இது பண்றோம். அட் த சேம் டைம் இதுல அவங்களுக்கு இது காஸ்ட் பெனிஃபிட்டை விட நீ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வாங்குறேன் 45 days கழிச்சு பே பண்றேன்னு சொல்றேன். இப்போ நான் இப்பயே பே பண்றேன்னா அதுவே உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸா இருக்கு ஆக்சுவலி. ஓகே. Is this actually making any difference to the farmers? நீங்க சொன்னீங்க இந்த 45 days credit வந்து probably it is changing. நீங்க வந்து விசிபிளா ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து நீங்க டைரக்டா வர்க் பண்ற ஃபார்மர்ஸ் லைஃப்ல நீங்க விசிபிளா சேஞ்சஸ் பாத்துறீங்களா பிகாஸ் ஆஃப் திஸ்? நிறைய பாத்துருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, என்னது டைரக்டாவும் பாத்துருக்கேன், இன்டைரக்டாவும் பாத்துருக்கேன். என்னன்னா இப்போ நாங்க சில பேருக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இது மாதிரியே செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல, எங்களுக்கு இதுவாகிறதுனால அவங்களுக்கு ப்ராசஸ் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க அடுத்த இது போகிறது, அவங்க அடுத்த ஸ்கேலுக்கு போகிறத நிறைய இதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் பற்றி நிறைய பேசணும். பட் இந்த சைடில் கஸ்டமர்ஸில் ஸோ ஐ ஆல்ரெடி ஹர்ட் சம் ஆஃப் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் தட் யூ கோட்டட் ரைட், எப்படி கஸ்டமர்ஸில் வந்து இது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். எனி ஒன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் தட் யூ வாண்ட் டு கோட் வேர் இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தே see விசிபிள் சேஞ்சஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஹெல்த் வைஸில் ஆர் சம்திங் லைக் தட்? நிறைய எங்களுக்கு இது வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டர்மரிக் லாட்டே, அந்த கோல்டன் மில்க் வந்துட்டு நிறைய பேர் குடிச்சிட்டு இது மாதிரி பெட் டைம் ஸ்லீப் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் நிறைய ப்ராடக்ட், நிறைய சுகரில் இருந்துட்டு இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ நிறைய பேர் ஒயிட் சுகர்லேருந்து கோகோனட் சுகர் மாறினாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த கோகோனட் சுகர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அகைன் நான் ஃபியூ அதர் இன்டர்வியூஸில் பார்த்தப்போ யூ வாண்ட் டு பிகம் லைக் an alternative for Bournvita, Horlicks, Complan, அதோட ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து you want to project yourself, right? அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து நீங்க பாக்குறீங்களா கஸ்டமர்ஸ் கிட்ட? இப்போ எக்ஸ்பிளிசிட்டாவே நிறைய பாக்குறேன் இப்போ. ஓகே, ஏன்னா இப்போ அந்த ஏபிசின்றது we launched it before ஒரு 3 years முன்னாடி பண்ணோம். அப்போ நாங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஃபுட் பிராண்ட்ஸ் எடுத்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் 3 ப்ராடக்ட்ல ஒரு ஏபிசின்ற ப்ராடக்ட் இருக்கும். தட் இஸ் எவிடன்ஸ் ஆக்சுவலி. people started buying it. இப்போ நிறைய அதுவும் இல்லாமல் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட், இப்போ யார் ஃபுட் பிராண்ட் ஆரம்பிச்சாலும் எங்கள் பிராண்ட்லேருந்து ஏதோ ஒரு 2-3 ப்ராடக்ட் அதில் இருக்கும். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சில இதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க, இதுனா அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ ஓவராலாக போக போக என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ஆக்சுவலி இன்க்ரீசிங் த மார்க்கெட் சைஸ். ஓகே. எங்களுக்கு இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் சில ப்ராடக்ட்ஸ்லாம் தானாகவே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் அந்த டைமில் சொல்லும்போது இப்போ நான் போகும்போது குறுக்கு மின்னா என்ன, இப்போ பருத்திப்பால் இதோட பெனிஃபிட், இது ஓவரால் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு அடுத்த ஸ்டோரி ஆப்வியஸா இதெல்லாம் இருக்குங்க, இதை வாங்குங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்களே பண்ணிடுறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர் எல்லா மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க பண்ணும்போது இப்போ நாங்கள் ப்ராடக்டோட போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஏபிசி இதுவே சொல்லணும்னாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் எல்லாம் கொட்டி நாங்கள் இப்படி பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு த ரீச் இஸ் வெரி ஹை, ஆல்மோஸ்ட் ஒரு 7 மில்லியன் போயிடுச்சு அந்த வீடியோ. போயிட்டு ஆப்வியஸாக இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுட்டு இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராடக்ட் காட்டுனாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து த ரீச் இஸ் வெரி குட் அந்த ஒரு 1 வீக். ரீசன் என்னன்னா கஸ்டமர் பார்த்தோன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ இதை பார்க்குறாங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அதுவும் இல்லாமல் அந்த உமன் வாங்குறாங்க, அதுவும் கிட்ஸுக்கு வாங்குறாங்கன்னு போது பார்ப்பாங்க, போய் ரிவ்யூ எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 10 ரிவ்யூ இருக்குன்னா we almost have 13,000 ரிவ்யூஸ் இப்போ. ஸோ தட் மேக்ஸ் a difference. ஓகே. ஸோ ஐ மீன் தட் வாஸ் மை கொஸ்டின் ஆல்சோ. இப்போ நிறைய இந்த காப்பி கேட் ப்ராடக்ட்ஸ் வரப்போ அது மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு கம்மி பண்ணதா அதிகம் பண்ணதான்ட்டு ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி விசிபிலிட்டி பெட்டர் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வெரி ட்ரூ இஸ் இன்க்ரீஸ். ஸோ எது ஏபிசி மால் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பண்ணுறதை பார்த்துருக்கேன். வாட் அபவுட் பருத்திப்பால்? அதுவுமே நிறைய இல்லை, அதுவுமே நிறைய இப்போ வந்துட்டு இருக்காங்க. பட் அதுதான் we have that first mover advantage. இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் இன்னும் வந்தாதான் ஆக்சுவலி இப்போ பெட்டராகவும் இருக்கும் ஆக்சுவலி. ட்ரூ. ஏன்னா எங்களுக்கு இதில் பண்ண மாதிரி அதுவே நிறைய வந்தாங்கன்னா இன்னுமே மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நீங்கள் வந்து ஸோ இப்போ இந்த சைடில் மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் டு யூ நோ வெதர் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் இருக்குல்ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் கம்மியாகுதா? அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? we have data actually. ஓகே. அதுல ஆனா கம்மி தான் ஆகுது. Interesting. People are getting more health conscious. பட் ஆனா என்னன்னா ஆப்வியஸா அவங்க இருக்கிறதுனால இப்போ மைலோ is coming with Jaggery. Okay. So they will be shifting to the next thing. அது வந்து ஆப்வியஸா நடக்க தான் செய்யும். Okay. அது ஆனா it's happening. See, few questions that I want to ask, come back to scaling. ஓகேவா? ஏதாவது நீங்க ஐ மீன் எனக்கு வந்து நீங்க ப்ராப்ளி கரெக்டா முன்னாடி நம்ம கரெக்டா பேசல. இப்போ ஜெனரலா ஸ்கேலிங் பண்றது இஸ் நாட் ஈஸி. கரெக்டா? நம்ம இனிஷியலா லான்ச் பண்ணி வீட்ல இருந்து பண்றப்போ இட் இஸ் ஈஸி. நம்ம ஓரளவு குவான்டிட்டி வந்து பண்ணிடலாம். இப்போ டன்ஸ்ல போறப்போ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா there are a lot of issues that we have to face, right? இப்போ how difficult is scaling? இப்போ இந்த ஸ்கேலிங் பண்ணோம்னா அதுக்கு certain things நீங்க வந்து கண்டிப்பா பண்ண பிறகு தான் you should scale அப்படின்னா நீங்க வந்து என்ன வந்து சொல்லுவீங்க? மேபி சர்டிஃபிகேஷன்ஸா இருக்கலாம், இல்ல certain processes that you need to set up. இந்த மாதிரி what are certain things that people have to do before scaling? ஸ்கேலிங் மெயினாக ப்ராசஸ் செட் பண்ணுறது தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1 இஸ் வெரி ஈஸி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வீட்டிலேருந்து பண்ணுறாங்க ஜென்ரலாக பண்ணும்போது இட்ஸ் ஈஸி. பட் அதில் 1 to 10 1 to 100 போகும்போது த சேலஞ்ச் இஸ் தேர். பட் என்னன்னா நீங்கள் அது இப்போ 1 to 2 போகும்போதே அது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ் செட் பண்ணி பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் முன்ன டேட்டா இது ஆக்சுவலி இட்ஸ் கம்ப்ளீட் டேட்டா கேம் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஓகே என்ன போச்சு, போன ஜூன் என்ன போச்சு அப்படின்னா இந்த ஜூன் என்ன போகும். ஓகே. இப்போ எங்களுக்கு சென்னையில் மழை வந்தாலே சேல்ஸ் வேற மாதிரி இருக்கும். நைஸ். ஓகே. சென்னையில் வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் மழை வந்து லீவ் விட்டால் சேல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே. மழை வந்தால் அப்போ நீங்கள் ஜாலியாகிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இப்போ மழை வந்தால் ஜாலியாகிடுவோம் மைட் பி. அதே மாதிரி இப்போ லீவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாங் வீக்கெண்ட் ஒரு 3 days வந்துச்சுன்னா சேல் டிப் ஆயிரும். ஓகே. பீப்புள் ஸ்டார்ட் டிராவலிங் அந்த டைமில். பெருசாக இருந்துட்டு அந்த டைமில் ஹெல்தி இதுன்னு வாங்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு எக்ஸாம் சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் சேல் நல்லா இருக்கும். லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் போது வீட்டில் எல்லாமே இதுவாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படியோ எல்லாம் போயிட்டு விட்டுருவாங்க, எல்லா ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல டிப்போம். ஸோ இந்த டேட்டா இருக்கும்போது தான் எங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. இப்போ எங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் 80% ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாலாம் நீங்கள் சின்ஸ் யூ ஆர் D2C you are able to get all these details, right? இப்போ இதே வந்து நம்ம ஒரு அக்ரிகேட்டர்ல பண்றோம்னா இந்த டீடைல்ஸ்லாம் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. ஓகே. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி D2C ஆக்சுவலி. இப்போ நீங்க வேற ஏதாவது பண்ணும்போது கூட, நீங்க ரீட்டைல்ல பெருசா பண்ணும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா கிடைக்கலாம், பட் வில் கெட் தி எக்ஸாக்ட் டேட்டா. இன்னொரு இது வந்து குயிக் காமர்ஸ்ல போறதே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெப்டோல எல்லாம் வந்து ஆன்போர்ட் ஆகிறதே பெரிய டிஃபிகல்ட்டியான ப்ராசஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே. இஸ் இட் சோ? லைக் நீங்க ஜெப்டோல இருக்கீங்களா? இல்லை ஜெப்டோல இல்லை, நாங்களுமே போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் பிளிங்கிட்ல வேர் அண்ட் பிளிங்கிட். பட் என்னன்னா அந்த சேலஞ்ச் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இப்போதான் அவங்களுமே
அஸ் அ பிளிங்கிட் ஜெப்டோ எல்லாமே இட்ஸ் நியூ ஏஜ் கம்பெனின்றதுனால அவங்களுமே ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சிங் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் சேஞ்சிங் த கஸ்டமர் பிஹேவியர். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே லாஸ்ட் இயர் எல்லாமே எல்லா எக்ஸ்பர்ட் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா லைக் குயிக்காம் பொறுத்து லைக் ஜெப்டோயும் பிளிங்கிட்டையும் பார்த்து அவங்க சொன்னது என்னன்னா தே ஆர் சால்விங் எ ப்ராப்ளம் விச் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஜஸ்ட் ரேண்டமாக 10 மினிட்ஸ்க்கு யாருக்கு ப்ராடக்ட் தேவைப்பட போகுது, எதுக்கு இது தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க. பட் ஆனால் இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ ஒரு ஜென்ஸி இருக்காங்கன்னா நான் ஜென்ரலாக கேட்ட வரைக்கும் வாரத்தில் 20-25 டைம்ஸ் ஜெப்டோ பிளிங்கிட் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. வி நீட் டு கோ வேர் த கஸ்டமர். கரெக்ட். ஸோ அதனால போய் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஷெல்ஃப் லைஃப்லாம் ப்ராப்ளம் இல்லையா? இப்போ நீங்கள் ஜெப்டோ ஆர் பிளிங்கிட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் வேர் ஹவுஸில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் ப்ராப்ளம் இல்லையா? அந்த சேலஞ்சிங் இருந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா இப்போ D2Cயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் இப்போ D2Cயில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருதுன்னா அந்த மேனுஃபேக்சரிங் அப்படி தான் இருக்கும். லைக் மேனுஃபேக்சர் ஆகி ஒரு 1 வீக் 2 வீக் அந்த கேப்குள்ளே தான் இருக்கும். பட் இது மாதிரி ஜெப்டோ பிளிங்கிட் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அதில் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 500 யூனிட்ஸ் அனுப்பணும்னா அதை பிரித்து அட்லீஸ்ட் ஒரு 150-200 அது மாதிரி பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லாஜிஸ்டிக்ஸ் பெரிய எக்ஸ்பென்சிவ் எல்லாமே ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் போகும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த டின்ல இருந்து வந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், அப்பார்ட் ஃப்ரம் த டேஞ்சிபிள் திங், பேக்கேஜிங் சொல்கிறோம், ஃபுட்டு சொல்கிறோம், டேஸ்ட் எல்லாமும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த டேஞ்சிபிள் திங் தேர் ஆர் சம் இன்டேஞ்சிபிள் திங்ஸ். அது வந்து பெருசாக சொல்ல மாட்டோமே தவிர பட் அது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது அது தெரியும் யூஸ் பண்ணுவோம். நானுமே இந்த ஃபில்டர் காஃபி ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்ல மகேந்திராக்கு, சாம்பிள் அமிச்சோன்னா அது வந்து ஓகே பண்ணிட்டாங்க. பிகாஸ் as you said ரைட், அந்த ஒரு ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆனால் அதுவுமே இப்போ நீங்கள் இது பண்ணும்போது we are very particular. நீங்கள் கேட்கும்போது அந்த ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு லார்ஜ் யூனிட்ஸ்ன்னும் போது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பக்காவாக பிளாக் பண்ண ஆரம்பிச்சு இது பண்ணால் தான் சரியாக இருக்கும். பட் இதில் நாங்கள் முடிஞ்ச வரைக்குமே எல்லாமே இன்னும் இருக்கட்டும் பேக்கேஜிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் நாங்கள் ஃபில்டர் காஃபி இது பண்ணி அனுப்பிச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்க சொன்னாங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நாங்கள் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ ரிமெம்பர் while working with them. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறது பார்க்குறீங்க, லைக் வேர் பீப்புள் ஆர் ஆர்டரிங் மோர் ஆன் Blinkit or any quick commerce against D2C. ஏன்னா see the way I look at it, நீங்க சொன்ன மாதிரி இல்லாத ஒரு ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணாங்க. ஆனா இப்போ அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க கடைக்கு போறதே இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா டக்குன்னு வந்து போட்டோம். எங்க வீட்லயே எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாரு. வேர்ஸ்ட் கேஸ் எங்க அப்பாவால போக முடியலன்னா மட்டும்தான் நான் போறேன்னா நான் ஜெப்டோ தான். நான் போயிட்டு கடைக்கெல்லாம் போய் வாங்குறதுல இட்ஸ் பிகம் சோ என்ன சொல்ற டிஃபிகல்ட் ஆல்சோ ரைட். ஓகே டக்குன்னு போட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த பேட்டர்ன் தான் இன்க்ரீஸும் ஆக போகுது ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி யூ சீயிங் த பேட்டர்ன் இஸ் பீப்புள் ஆர் adapting this more, especially for your product. Yeah, very very true. Okay. Not ready to wait for 1 day 2 day அதெல்லாம் அவங்க வெயிட். பட் இந்த கஸ்டமர்ஸும் இருக்காங்க. லைக் D2Cல வாங்குறவங்க இப்போ Blinkit Zepto வந்ததுனால இந்த ஷேர் கம்மியாச்சுன்னா இல்ல. ஓகே. இதுல வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது ஒரு தனி செக்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்காங்க. லைக் இமிடியேட்டா வாங்கணும், அந்த 10 மினிட்ஸ்ல வாங்கணும்ன்ற அந்த ஜென்சி செக்மெண்ட். ஓகே. சோ நீங்க ரீட்டைல் பிளான் பண்ணலையா? லைக் கோயிங் இன்டு ஷாப்ஸ் ஆர் நீங்க ஆல்ரெடி அது பண்ணிட்டீங்களா? போயிட்டே இருக்கோங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். we are in almost ஒரு 250-300 ஸ்டோர்ஸ்ல இருக்கோம் இப்போ. கொஞ்சம் கொஞ்சமா அக்ராஸ் தமிழ்நாடு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் ஆனா அதுவுமே எங்களுக்கு D2C இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டேட்டா எந்த ரீஜனுக்கு போகணுன்றதே எங்களுக்கு தெரியும், இப்போ ஓரளவு தெரியுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷெல்ஃபில் வந்து உங்கள் மஞ்சள் வச்சுருக்கீங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு எம்என்சியோட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா பீப்புளுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சாதான் அது வாங்குவாங்களா? லைக் டிவைன் ஃப்ரூட்ஸ் எனக்கு ஆல்ரெடி பிராண்ட் தெரியும், ஸோ அதனால நான் இப்போ இதை பிக்கப் பண்ணுறேன் அப்படி இருக்குமா? இல்லை எனிபடி ஹூஸ் கமிங் டு பை மஞ்சள் உங்கள் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்து கூட ஸ்டில் தே கேன் பிக்கப் டிவைன் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்டா? இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பிராண்ட் தெரிஞ்சவங்க வாங்கிடுறாங்க. ஏன்னா இதில் வந்து ப்ராடக்ட் நான் எஜுகேட் பண்ணணும். இப்போ ஆன்லைன் போது எனக்கு எஜுகேட் பண்ணுறது ஈஸி. ஒரு கிராஃப் போட்டு இதுல இருக்கு இல்லன்னு பிளஸ் மைனஸ்னு ஏதோ ஒன்று போட்டுடலாம். பட் உங்களுக்கு அங்க ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது போயிட்டு அந்த டைம்ல செலக்ட் பண்ணி பக்கத்துல சேல்ஸ் பர்சன் இருக்கணும். அந்த டைம்ல அந்த சேல்ஸ் பர்சன் நல்ல மூட்ல இருக்கணும். அந்த சேல்ஸ் பர்சனுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும். ஸோ இதுல பல கிரைட்டீரியா இருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு இப்போ ரீட்டைல என்ன ஒர்க் ஆகுதுன்னு அது அந்த கஸ்டமருக்கு பிராண்ட் தெரியுது.
பிராண்ட் தெரியறதுனால அங்கே கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட லாங் டேர்ம் விஷன் இஸ் டு கோ டு த யூஎஸ், ரைட்? யூஎஸோட அங்கேயும் ப்ராடக்ட்ஸ் பண்ணுன்ட்டு. நம்ம ஊர்லேயே வந்து ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி கம்மி, கரெக்டாக? நீங்கள் யூஎஸ் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ காஸ்ட்கோலாம் ஃபார் எக்ஸாம்பிள் போகிறோம் அப்படின்னா ஒரே கேட்டகரியில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஃபார் பீப்புள் டு டிசைட் வாட் டு பை இட்ஸ் இஸ் சோ டிஃபிகல்ட். நான் வந்து ஒரு டைம் யூஎஸ் போயிருந்தப்போ சரி ஏதோ லிப்ஸ்டிக் வாங்கலாம் கடைக்கு போனேன், செஃபோரா. அவ்வளோ லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்க, எதுவுமே வாங்காம நான் வந்துட்டேன். யூ ஹேவ் தட் ஃபெட்டிக், லைக் ஆப்ஷன் ஃபெட்டிக். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் ஹவு டு யூ திங்க் யர் ப்ராடக்ட் வில் ஸ்டாண்ட் அவுட்? இல்லை, தட் இஸ் த சேலஞ்சிங் பார்ட் ஆக்சுவலி. தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அதுதான் ஒர்க் பண்ண எங்களுக்கு எந்த கொடுக்குறதே அதுதான். இது அங்கே போயிட்டு நான் யூஎஸ்ல போயிட்டு ஓகே நம்ம டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிடலான்றது அது அடுத்த இது. பட் இதுல என்னன்னா இப்போ 100 இருக்கு, ஆப்வியஸா எங்க ரீட்டைல் ஸ்டோர்ல 100 இருக்காங்க, 1000 இருக்கு. இதுல என்ன பண்ணலாம்? அது இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? அதில் எப்படி இப்போ அவ்வளோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்கும்போது அங்கே என்ன பெனிட்ரேட் பண்ண முடியும் தான் இல்லை சேலஞ்சிங் பார்ட்டு. ஓகே. இப்போ கமிங் டு த பேக்கேஜிங், ரைட்? இப்போ D2C பண்ணுறப்போ பேக்கேஜிங் வந்து சர்டன் டைப்ல இருக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு லைக் ரியலி ஸ்டாண்ட் அவுட். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதோட பேக்கேஜிங் ஹேஸ் பி ரியலி கேட்சி, ரைட்? இப்போ நீங்க ஷெல்ஃப்ல வைக்கணும்ன்றதுக்காகவே நீங்க பேக்கேஜிங் எதுவும் சேஞ்ச் பண்றீங்களா, இல்ல are you still trying to just go with your same kind of packaging? we are going with the same packaging. ஓகே. அதுதான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. இப்போ பிராண்ட்னாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஏதோ ஒரு காப்பி கேட் பிராண்ட் இதே மாதிரி டின் பண்ணா கூட அது டிவைன் ஃபுட்ஸ் பேக்கேஜிங்ன்ற அளவு கம்பேர் பண்ற அளவுக்கு தெரியுது. ஸோ அப்படின்னும் போது அதுதான் எங்க ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. ஸோ அதனால அதுல போகும்போது தான் அவங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது அந்த ஷெல்ஃப் பார்க்கும்போது இட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல இது அட்ராக்ட் பண்றது தான் இப்போ எங்களோட பெரிய இதுவா இருக்கு. அந்த 70% கோஸ் த்ரூ தி விஷுவல் செலெக்ஷன் தான்.